ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அதற்கு பிறகுதான் மதுரையில் ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் காணொலி காட்சியில பேசினாரு. தீவுத்திடல நேரடியாக பேசினார். அந்த தீவுத்திடல பேசுறப்ப நம்முடைய பொன்முடியும் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலை மாண்புமிகு அமைச்சர்கள் பேசும்பொழுது அப்ப அறிவிக்க போறாரு நினைச்சோம். ஆக இன்னைக்கு அறிவிக்க போறாரு, பழைய பென்ஷன் ஊதியம் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சப்ப எத்தனை எல்லாம் என்ன இருக்குப்பா, ஆனா கையில பணம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் செய்ய உங்களுக்கு எவன் செய்ய போறியா, உங்களையே எடுத்து கவனிச்சதை நான் மட்டும்தான், வேற யாராலே முடியாது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே தெளிவாக காய்ந்த இன்று 4 வருடம் முடிந்து இன்னைக்கு 5வது வருடத்தில் காலத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இந்த ஆட்சிக்கு 43 எம்எல்ஏக்களை அளித்தது அரசுடைய ஆட்சியினுடைய ஓட்டுகள். நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள், நாங்கள் மறக்கவில்லை. அடுத்த முறை 43க்கு 82ஆக முறை குறைத்து நம்ம தோழர் சொன்ன மாதிரி எதிர்கட்சியா கூட இல்லாத அளவுக்கு உங்களை பண்ணுவதற்கு அரசுடைய ஆட்சியும் தயாராக இருக்கிறார்கள். அதுதான் கடந்த ஆர்ப்பாட்டம் என்று நடந்த ஒரு மாபெரும் மறியல் போராட்ட ஆர்ப்பாட்டமாக மாற்றி எங்களுடைய சூழலை அதிகமாக ஏற்படுத்திய உண்மையில் மாண்புமிகு தலைவர்களுக்கும் பாராட்டுகள் தான். அது எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே நம்பிக்கை உறுதியா கருணாநிதி பையன் நம்மளுக்கு தான் செய்வாரு, நம்மளை தவிர எங்க போயிடுவார் அவரு, நம்மளுக்காக உறுதியா கருணாநிதி எப்படி செஞ்சாரோ மாண்புமிகு கலைஞர் செஞ்ச மாதிரி நமக்கு செய்வார் நினைச்சிட்டு இருந்த நம்மளுக்கு நான் செய்யவே மாட்டேன், நான் எடப்பாடி கூட மோசமானவன் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லிட்டார். அதை நம்ம இனி இருக்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை நம்ம உருவாக்க வேண்டும். ஆதி அதிமுக புரோசனம் இல்லை, திராவிட முன்னேற்ற புரோசனம் இல்லை. பொது உடைமை தத்துவத்தில் இருக்கக்கூடிய பொது உடைமைவாதிகளை ஒரு தனியார் மையத்தை நோக்கி செல்லாமல் பொது உடைமைவாதிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் தான் உருவாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை நாம் தான் களத்திற்கு தீர்மானிக்கிறோம். அவர் ஏழையா பணக்காரரா, அவர் வறுமையில் இருக்கிறாரா, அவருக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமா, அவருக்கு